பிரசன்னா இயேசுராஜ் அவர்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று குருத்து ஞாயிறு. இன்றைக்கு நாம தியானிக்க வேண்டிய வசனங்கள் மத்தேயு எழுதிய நற்செய்தி 21வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-5. மார்க் எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரம் 2-5 இறை வார்த்தைகள் மற்றும் சக்கரியா 9வது அதிகாரம் 9வது வசனம். ஆண்டவர் வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேமுக்கு நுழைகின்றார். இந்த நேரத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்ட கழுதையின் மீது அமர வேண்டும் அப்படி என்று முடிவு செய்கின்றார். சீடர்களை அனுப்பி அங்கே போய் ஒரு கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், யாரும் அமராத கழுதை. இந்த கழுதையை ஆண்டவர் இயேசு தேர்வு செய்கின்றார். அவர் வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேம் தேவாலயத்தில் நுழைவதற்கு அவர் ஒரு கழுதை மேல்தான் ஏறி வருகின்றார். அதே போல அவர் மனு உருவாவர் அவனுக்கு சற்று நேரம் முன்பாக பெத்லகேமில் தாய் கன்னிமரியான கருவுற்ற மகனை பெற்றெடுக்க வேண்டிய அந்த சமயத்தில் கூட அவர் கழுதையின் மீது ஏறி அமர்ந்து பயணம் செய்கிறார். ஆண்டவர் உலகத்திற்கு வரவும் அவர் வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேம் தேவாலயத்துக்குள் நுழைந்து இறைப்பணி ஆற்றவும் அவருடைய கடமை நிறைவேற்றவும் அவர் பயணித்தது ஒரு கழுதையின். நன்றாக பாருங்கள் சகோதர சகோதரிகளே, நாம் கழுதையை எந்தெந்த நேரங்களில் நாம் வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் குறிப்பிடுகின்றோம். கழுதை கேட்டா கூட்டிச்சவரு, ஒன்றுத்துக்கும் ஓடப்பதவாத கழுதை, பிரயோஜனமே படாத கழுதை, இதுக்கெல்லாம் கீழே கழுதை அப்படின்னு சொல்லுவோம். மருந்துகள் புரிய ஆண்டவர் நினைத்திருந்தால் ஒரு சிங்கத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டிருக்காமல் அல்லவா? அவர் பெரிய அரசர் அல்லவா? இல்லை என்றால் ஒரு குதிரையின் மீது ஏறி அமர்ந்து வெற்றி போடு வந்து அவர் ஒரு கழுதையின் மீது ஏறி அமர்ந்து வந்தது சமாதானத்தை தெரிவிப்பதற்காக மட்டுமே. இதைத்தான் சக்கரியா 9:9 எனக்கு விவரிக்கின்றது. இந்த இறைவார்த்தைகள் கழுதையை பற்றி சிந்திப்பது நம் வாழ்க்கையில் எப்படி பொருந்தும்? ஆம், நாம் எத்தனையோ பேர் இந்த கழுதை போல மானிட மகனை மகிமைப்படுத்துவதற்காகவோ இல்லது அவர் திட்டத்திற்காக நாம் நம்மை ஆண்டவிடத்தில் கொடுத்து அவர் நம்மை பயன்படுத்தும் கருவியாக மாற்றிக் கொள்வதற்காகவோ நாம் எவ்வளவு முனைப்போடு நாம் ஆண்டவருக்கு நம்மை கையளிக்க வேண்டும். ஒன்றுக்கும் உதவாத கருதைகளாக நிறைய பேர் இருக்கின்றோம். ஆண்டவர் நம் மூலமாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் நம் மூலமாக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் நம்மை கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் நாம் நம்முடைய சுயத்தை இழந்து நாம் ஆண்டவர்கள். இந்த கழுதை பாருங்க, இந்த கழுதை ஒரு திட்டத்தை நிறைவேற்றியது. ஆண்டவர் கூட்டிட்டு நுழையணும். அதுக்கப்புறம் அதோடைய கடமை முடிந்துவிட்டு அதுக்கு ப்ரைடு, அதுக்கு பெருமை அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பண்ணேன், நான் பெரிய ஆளு, ஆண்டவரே மேல கொண்டு பெரிய ப்ரைடு இல்லை. சொன்ன வேலையை சரியாக செய்து முடித்து விட்டு போனது. இதைத்தான் இன்று இருக்கின்ற நிறைய போதகர்களுக்கு, நிறைய இறைய வார்த்தை அறிவிப்பவர்களுக்கு நிறைய பேருக்கு பொருந்தும். ஏன் நிறைய மக்களுக்கும் விசுவாசத்தை பறைசாற்றுவதற்கும் பொருந்தும். ஒரு நல்ல ஒரு இறை செய்தி கொடுத்துட்டாலே அவங்களுக்கு தெரியாது நிறைய நேரம் பசங்க பண்ணுவேன் அப்படி கிடையாது. நம்ம வாயிலிருந்து வர இறைவார்த்தை இறைவன் கொடுத்தது ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக. இதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக மட்டுமே இருக்கிறது. நன்றி நமக்கான ஒரு பாபேல் கோபுரம் உருவாக்குவதற்காக இது அமைந்திருக்கும். ஆண்டவர் திட்டத்திற்கு உதவாத ஒரு தனிப்பட்ட நபரின் வாழ்க்கை ஒரு முன்னோட்டுக்கும் உதவாத கழுதையை போன்றதுதான். ஆண்டவரை மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டும், என்னை நான் மகிமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது
அப்படி என்ற ஒரு வார்த்தை ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்காத ஒரு புத்திசாலித்தனம், ஒரு அறிவு கட்டங்களை எந்த ஒரு போதகரும், எந்த ஒரு நற்செய்தி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது மட்டுமே அவர்கள் முக்கிய கடமையாக கருத வேண்டும். அப்படி கருதாவிடில் அந்த அவர்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு கழுதை, ஜஸ்ட் ஒரு கழுதை, ஆண்டவர் நாம் மூலமாக மகிமைப்படுகின்றோம். நான் ஜஸ்ட் ஒரு கருத்து அவ்வளவு. அப்படி என்றுதான் நான் நினைத்துவேன். எனக்கான ஆதாயம் இது எதுவுமே கூட மற்றவருக்கு மட்டுமே ஆதாயம்.